षट् विश्वब्रह्मणे नमः। ஓம் நமோ நாராயண நமக. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருச்சேத்திர ஜோதிடர் கே சண்முகவேல். நான் கண்ட ஜோதிட ஆய்வின்படி முன் வீடியோ பதிவில் சூரிய உதயமும் லக்கணமும் தெரிவித்தேன். இன்றைய பதிவில் பிறப்பின் லக்கண நேரங்காலம் சாரம் பற்றி உணர்த்துகிறேன். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் ஆகும். லக்கணம் 12 ஆகும். 24 மணி நேரத்தை 12 லக்கணமாக பிரித்தால் ஒரு லக்கணத்துக்கு 2 மணி நேரம் ஆகும். அதாவது 120 நிமிடம் ஆகும். ஒவ்வொரு லக்கணமும் 120 நிமிடம் இருக்காது. சற்று முன்னும் பின்னுமாக ஏத்த இறக்கமாக இருக்கும். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா 103 நிமிடத்திலிருந்து 133 நிமிடம் வரை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இருக்கும். ஆனால் 24 மணி நேரம் 12 லக்கணத்துக்கு உள்ளது. 12 லக்கணத்துக்கு மிக சரியாக இருக்கும். ஒரு நாள்ல 12 லக்கணம். அந்த 12 லக்கணமும் அந்த 24 மணி நேரத்துக்குள் லக்கணத்தில் ஒன்று கம்மியா நிமிடத்தில் கம்மியா இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட இருக்கும். ஒரு லக்கணத்தில் கூட இருக்கும். அப்போ ஒவ்வொரு லக்கணத்தை நம்ம கணக்கெடுக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு நாள்ல மொத்தம் 12 லக்கணம். 12 லக்கணத்துக்கும் 108 காலங்கள். 108 காலங்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு பிறந்த ஜாதகம் ஒரு ஜாதகம் தான் அப்படி சொல்லலாம். ஆனா கிடையாது. ஒரு நாள்ல 108 காலங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு ஜாதகம் பிறப்பாகும். அப்ப 108 ஜாதகங்கள் பிறப்பாகும். அப்ப ஒவ்வொரு லக்கணம் ஆகிக்கிட்டே வரும். மொத்தம் 12 லக்கணம். ஒரு லக்கணத்துக்கு 9 காலங்கள். 12 லக்கணம் போது 108 காலங்கள். அதில் ஆண் காலம் 54, பெண் காலம் 54. இப்படி காலங்கள் இருக்கு. இப்ப மேச லக்கணம். இப்ப மேச லக்கணம் 9 காலங்கள். அதில் இந்த லக்கணம் ஆண் லக்கணம். ரிஷப லக்கணம் பெண் லக்கணம். மிதுனம் அது ஒரு ஆண் லக்கணம். கடகம் ஒரு பெண் லக்கணம். இப்படி ஆண் லக்கணம் பெண் லக்கணம், ஆண் லக்கணம் பெண் லக்கணம், இப்படி 12 லக்கணக்கும் ஆண் பெண் என்று வரிசையில் உள்ளது. அப்ப இந்த மேசம் ஒரு ஆண் லக்கணம் அல்லவா? இந்த ஆண் லக்கணத்தில் 9 காலங்கள் உள்ளது. அதில் முதல் காலம் ஆண் காலம் ஆரம்பிக்கும். அது 9 காலங்களில் 5 காலம் ஆண் காலம், 4 காலம் பெண் காலம். அப்ப முதல் காலம் ஆண் காலத்தில் ஆரம்பித்து 9வது காலம் ஆண் காலத்தில் முடிக்கும். அடுத்த ரிஷப லக்கணத்தில் பெண் காலம் ஆரம்பிச்சு பெண் காலத்தில் முடிக்கும். ஏன்னா அதுல பெண் காலம் 5 இருக்கும், ஆண் காலம் 4 இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு லக்கணத்தையும் நம்ம சொல்லிட்டே போனோம்னா இதுல டைம் மாறி நம்ம டைம் கூட்டிகிட்டே போகும். இப்ப நம்ம கணக்கு எடுக்கிறது மேச லக்கணத்துக்கு மட்டும் கணக்கு எடுக்கிறோம். அடுத்த பதிவுல ரிஷப லக்கணத்தை கணக்கில் எடுத்துக்கொள்வோம். இப்ப மேச லக்கணம் ஒரு ஆண் லக்கணம். இந்த லக்கணம் உண்மையிலேயே ஒரு உயர்ந்த லக்கணம். இதில் சூரிய உதயம் 6 மணியில் தொடங்கும். அதிலிருந்து ஜனனம் ஆரம்பமாகும். அப்ப 6 மணியிலிருந்து 6:12 வரை ஆண் காலம் ஆரம்பிக்கும். இதில் ஆண் குழந்தை பிறப்பாகும். இந்த குழந்தை உயர்ந்த மனிதனாகவும் எதிலையும் உயர்வாகவும் தாய் தந்தை மதிப்புக்குடையவனாகவும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியவனும் பாதக விரயத்தை இவன் கிட்டாதவும் நல்ல பண்புகள் இவனிடம் இருக்கும். எதிர்த்தில் உயர்ந்த நோக்கம் உள்ளது. எதிலேயும் நம்ம தான் உயர்ந்த மனிதனா இருக்கணும் அப்படின்னு அவனுடைய வளர்த்தியே கொஞ்சம் உயர்ந்த வளர்த்தியா தான் இருக்கும். இந்த மேச லக்கணத்துல
முதல் காலத்துல ஆண் காலத்துல பிறக்கிற இந்த குழந்தை. அப்ப அந்த உயர்வாக இருக்கும், உயர்வாக தான் பேசும், யாருக்கும் கீழ்த்தழுந்து பேசாது. ஒரு நல்ல பண்புகள் இந்த லக்கணத்தில் உள்ளது. இந்த லக்கணத்துல இந்த முதல் காலத்துல உள்ளது. அடுத்த காலம் பெண் காலம், அதாவது இரண்டாவது காலம் பெண் காலம். 6:12 இருந்து 6:24 மணி வரை இந்த பெண் காலம் பெண் குழந்தை பிறப்பாகும். இந்த குழந்தை சற்று பலகீனமாக இருக்கும், குடும்பத்தில் கட்டுப்பட்டு இருக்கும், தாயை மிக மதிப்புக்குரியதா இருக்கும், தந்தையை வெறுக்கும் குணம் இருக்கும், கணவன் சொல்லே மந்திரம் என்று கட்டுப்பட்டுக்குள் இருக்கும். ஏன்னா பலகீனம் இருப்பதால் இது சற்று அந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அது தகுந்த மாதிரி இருந்துக்கிறணும் அப்படின்னு சொல்ல வரும். ஆனா தகப்பனை இருக்கும், தாய் மதிக்கும், தாய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும். இந்த இது மூன்றாவது காலம், இது ஒரு ஆண் காலம். 6:24 இருந்து 6:36 மணி வரை மூன்றாவது காலம் ஆண் காலம். இக்காலத்தில் பிறக்கும் குழந்தை ரொம்ப புத்திசாலியாகவும் எதிலையும் துணிஞ்சு தைரியமும் செயல்பாட்டும் இருக்கும். எதையும் துணிஞ்சு செய்வான். கல்வின்ற சாணத்துல உயர்ந்தவனாக இருப்பான். விடாமுயற்சி செய்வான். அப்ப எதுலையுமே ஒரு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவான். தாய் தந்தை மதிப்பான். கல்வியில பெரிய உயர்ந்தவனாக இருப்ப ஒரு சூழ்நிலை உள்ளது. வாழ்க்கையை விருப்பம் போல தேர்ந்தெடுப்பான். அவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் அப்படின்னு தேர்ந்தெடுப்பான். அந்த அளவுக்கு இந்த ஆண் காலம் இது ஆரம்பிக்கும். விரயங்கள் செலவுகள் இருக்கும், பாதக விரய செலவுகள் கொஞ்சம் இருக்கும், அவன் இதுல இருக்கும். ஆனா இருந்தாலும் அதை அவனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கொள்வான். இது அடுத்து நான்காவது காலம், இது ஒரு பெண் காலம். 6:36 மணியிலிருந்து 6:48 மணி வரை இந்த காலத்தில் பெண் குழந்தை பிறப்பாகும். இந்த பெண் குழந்தை தாயின் தந்தையுடன் மிக அன்பாக இருக்கும், பாசமுடைய பெண்ணாக இருக்கும், கல்வியில பெரிய உயர்ந்த பெண்ணாக இருக்கும், அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளை ஏற்படுத்திக் கொள்ளும், எதையும் துணிச்சலா செயல்படுத்தும், வசதிக்கேற்ற வாழ்க்கையை அமைக்கும். அடுத்து ஐந்தாவது காலம். ஐந்தாவது காலம் ஒரு ஆண் காலம். 6:48 இருந்து 7 மணி வரை இது ஒரு ஆண் காலமாகும். அதாவது ஆண் குழந்தை பிறப்பாகும். இந்த குழந்தை சற்று உயரமாகவும் தடியாகவும் கருநீரமாகவும் இருப்பான். எல்லா விதங்களும் தலைமை தாங்க ஆசைப்படுவான். எவ்வளவு பெரிய தொல்லைகள் தான் பிறருக்கு தொல்லைகள் கொடுப்பான். தாய் தந்தையை கொஞ்சம் பெரிதாக நினைக்க மாட்டான். எதிலுமே நான் தான் முன்னாடி அப்படின்னு ஒரு தாய் தந்தைய ஒரு விருத்தியா பார்ப்பான். தாய் தந்தைய மதிக்க மாட்டான். இப்படிதான். அப்படி அந்த மாதிரி அமைப்புள்ள ஏன்னா நான் தான் எல்லாம் அப்படின்ற, எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி இந்த காலம் சொல்லும். ஐந்தாவது காலம் சொல்லும். அடுத்து ஆறாவது காலம். இது ஒரு பெண் காலம். 7 மணியிலிருந்து 7:12 வரை பிறக்கும் இந்த குழந்தை பெண் குழந்தை பிறப்பாகும். இந்த குழந்தை சற்று உடல்நிலை பிரச்சனை நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும். எதையும் ஒரு இருக்காது, உடல்நிலை பலகீனத்தை கொடுக்கும். எதை கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கும். குடும்பத்துக்காக கஷ்டப்படும், உடல்நிலைக்காக கஷ்டப்படும். வாழ்க்கை என்ற வாழ்க்கை எதிர் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது.
விருத்தியாக இருக்கும். அடுத்து நிறைய சொல்லலாம், இப்ப டயத்துக்காண்டி நம்ம சொல்றேன் இத. அடுத்து 7வது காலம், இது ஒரு ஆண் காலம். இக்காலத்தில் பிறக்கும் 7:12 7:24 வரை இக்காலத்தில் பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பாகும். இந்த குழந்தை மிக சுறுசுறுப்பாகவும் மிக அழகாகவும் மிக தெளிவா குடும்ப விஷயங்களை கையாளுற தன்மை உண்டு. படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாக படிப்பான். வாழ்க்கையை அவனே தேர்ந்தெடுப்பான். காதல் திருமணம் செய்வான். அந்த அளவுக்கு வாழ்க்கை வசதி வாய்ப்பு மிக வசதியாக வாழ நினைப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். தீய எண்ணங்கள் இருக்காது. கெட்ட எண்ணத்தை அதுக்கெல்லாம் போக மாட்டான். நம்ம இப்படித்தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் அழகா பேசணும், வாயிலேயே பாயாசம் காய்ச்சுற தன்மை உண்டு. இப்படி பேசி பேசி ஒரு பெண்ணை கவர் பண்ற தன்மை அவன்கிட்ட உண்டு. அந்த இதுல எனக்கு காதல் செய்தான் இவன் திரும்ப நடக்கும். அதனாலேயே அவங்களோட வாழ்க்கையை தீர்மானிப்பான். அதே விஷயத்தில் தாய் தந்தையை மதிப்பு குறைவனாக இருப்பான். தாய் தந்தை விட மாட்டான், எதிரியா. அதே மாதிரி தாயும் தந்தைகளும் இவனுடைய வாழ்க்கைக்கு உண்மையை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு இவனுடைய காலம் நேரம் பிறப்பு கரெக்டா இருக்கும். அடுத்து 8வது காலம். இந்த காலம் ஒரு பெண் காலம். 6:36 6:24 இருந்து 6:36 வரை பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். உடல் நிறம் மன ரீதியாகவும் பிரச்சனையாக இருக்கும். உடல் ரீதியாக கஷ்டப்படும், மன ரீதியாக கஷ்டப்படும். வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தாய் சொல்லை கேட்கவே கேட்காது. தந்தை பேச்சை கேட்கும். தந்தை பேச்சை கேட்கும். அதே வாழ்க்கை விஷயத்துல போய் அவதிப்படும். அது வாழ்க்கையை அதை தீர்மானிக்க பார்க்கும். தைரியம் இருக்கும். ஆனா தைரியம் இருக்கும், அதே இடத்துல போய் பல வில்லங்கத்தை உருவாக்கிக்கிறோம். அப்ப திருமண வாழ்க்கை அதுக்கு கொஞ்சம் சற்று பலகீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதோடைய ஆசை பாசம் தான் அதுக்கு காரணம். இந்த மாதிரி இந்த காலம் ஆரம்பிக்கும். அடுத்து 9வது காலம். இது ஒரு ஆண் காலம். 6:36 இருந்து 6:48 வரை பிறக்கும் இக்குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கும். இந்த ஆண் குழந்தை மிக நல்லவனாகவும் 4 பேருக்கு மதிக்கக்கூடியவனாகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் சிறந்த மனிதனாகவும் வாழ்ந்து காட்டும். தாய் தந்தையை மதிக்கும். தாய் தந்தை இவன் மீது ரொம்ப பிரியம் வைத்திருப்பாங்க. இவன் விஷயத்துல எல்லா விஷயத்திலையும் அவனுக்கு ஏத்த மாதிரி அவனு நடந்துக்குவாங்க. இவன் மேல அவ்வளவு பிரியம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவனும் இருப்பான், அதையும் தாய் தந்தை இருப்பான். அது மொத்தத்துல சிறந்தவனா இருப்பான். பூர்வ பண்ணியம் பாக்கியங்கள்லாம் இவன்கிட்ட சேரும். வசதி வாய்ப்புகள் எல்லாமே ஆடம்பரமா வாழ்வான். சரிங்களா? இப்படி ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பிறப்புல பிறந்து அதோட நிலையில் இருக்கும். இப்ப இந்த மேச லக்னத்துல 9 காலங்களை பத்தி நான் சொன்னேன். ஒவ்வொரு காலத்துல பிறக்குங்க அதனுடைய யோக பலம் அதுல இருக்கும். அந்த யோக பலத்தை வச்சு அதோடைய பின் விளைவுகளை பத்தி வச்சு சொல்லியிருக்கேன். இது அமைப்பு. ஆனா அதே இடத்தில் கிரகங்கள் தான் வழிகாட்டும். கிரகங்கள் வழி நடத்தும் போதுதான் இந்த இது சற்று எப்படி இருக்கும், ஏற்றம் இறக்கம் எப்படி இருக்கும், இந்த காலம் இது சொன்ன மாதிரி காலம் இருக்குமா, இது கொஞ்சம் மாற்றம் மாறுமா அப்படின்றது அந்த கிரகங்களை வைத்துதான் மற்ற இதை பார்க்க வேண்டும். ஆனா பொதுப்படையில் இந்த லக்கணம் படி இந்த பிறந்த நேரம் இந்த நேரத்தில் இந்த லக்கணத்துக்கு இந்த டயத்துல யோகா பலன் உண்டு.
கிரகங்கள் அதுக்கு உண்டான வழித்துணையா இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். எனது அடுத்த பதிவில் ரிஷப லக்கணத்தில் கால நேர சாரம் பற்றி தெரிவிக்கிறேன். இது நான் கண்ட ஜோதிட ஆய்வின்படி நன்றி கூறுகிறேன். வணக்கம்.